ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதீப்ஸி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து ரேண்டம் vlog மாதிரி தான் இருக்கும். வெள்ளி சனி இந்த 2 நாள் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். vlog ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு 3:30 மணி போல் எடுக்க ஆரம்பிச்சது. பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வர டைம், அவளை கூப்பிட்றதுக்காக நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு எப்போவுமே தீப்சிகா அப்பா தான் பாப்பா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவால் வர முடியல, ஏன்னா ஒர்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது போக ஒரு சின்ன மீட்டிங் வந்து ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் என்னால் வர முடியாது, நீ வந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்துரு அப்படி சொல்லி கால் பண்ணிட்டாங்க. பாப்பாவை கூப்பிட்றதுக்காக நான் வந்திருக்கேன். என்னை பார்த்த உடனே பாப்பா வந்து ஷாக் ஆயிடுவா. என்னம்மா நீ வந்திருக்கா, அப்பா வராமல் அப்படி சொல்லி கேட்பா. ஏன் பாப்பா? தீப்சி, என்ன பண்ணுற நீயே? இங்கே பாரு. பூவை எடுத்து தலையில் வை. சும்மா சொருகி விடு. ஆ, மோமோஸா? நாளைக்கு செஞ்சு தரேன். நாளைக்கு செய்யலாம். நாளைக்கு செய்யலாம் பாப்பா. சரி கத்தாத, செஞ்சு தரேன், அமைதியாரு. ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவிட்டு ஒரு 4 மணி போல் ஃப்ரெஷ்ஷான ஒரு மில்க் ஷேக், சப்போட்டா மில்க் ஷேக் வந்து போட்டு கொடுத்தேன். அதையும் குடிச்சிட்டு கரெக்டாக வந்து ஒரு 6 மணி ஆனால் எப்படி தான் மோப்பம் பிடிப்பான்னு தெரில. மணி 6 ஆகுது, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி இப்படி அடம் பிடிக்கிறது வழக்கமாகவே இருக்குது. இன்றைக்கி மோமோஸ் கேட்டிருக்கா, செஞ்சு கொடுத்துறணும். செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்பா நைட்டு வர வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. நான் கேட்டேன்ப்பா எனக்கு செஞ்சு கொடுக்கல அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அவங்க வந்து என்னையே திட்டுவாங்க, கேட்டால் செஞ்சு கொடுக்க வேண்டியதால் ஏன் இப்படி அழுக விடுற அப்படி சொல்லி திட்டுவாங்க. அவளுக்கு செஞ்சு கொடுத்தலாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி பொரியலுக்காக கொஞ்சம் முட்டைகோஸ், கேரட் இதெல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் அதோட ரியல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கோதுமையில் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லைங்களா. மைதாவில் வந்து கொஞ்சமாக உப்பு, எண்ணெயெல்லாம் கலந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு எப்பவும் போல் சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பிசைகிறத விட இந்த மைதா மாவு பிசைகிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கோதுமை மாவு பிசைகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா அடித்து பிசைஞ்சாதான் ஒரு சாஃப்டான டெக்ஸ்சருக்கே கொண்டு வர முடியும் மாவை. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து பிசைஞ்சாலே போதும், மாவு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மாறிடும். அது போக அதை தொட்டு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மோமோஸ் செய்கிறதுக்கு வந்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். மோமோஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பொறுத்து தான் அந்த வெரைட்டி வந்து வேறுபடும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வெஜ் மோமோஸ். சிம்பிளாக வந்து கேரட்டு, முட்டைகோஸ், பீன்ஸ் இதை மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்குனா 5 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், சிக்கன் மசாலா சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். கடையிலலாம் நம்ம போய் சாப்பிட்றப்ப அதில் வந்து சாஸ்லாம் ஊற்றி அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டிருப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நார்மலாக வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் வாங்க மாட்டோம். வெங்காயம் எல்லார் வீட்லையுமே இருக்கும். இதை வச்சு பண்ணி கொடுத்தாலே ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் தக்காளி கூட போடலை. தக்காளி ஒருவேளை உங்களுக்கு போட விருப்பம் இருந்தால் ஒரு அரை தக்காளி பழம் போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காய் வேக வைக்கிறப்ப ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது. மசிகிற அளவுக்குலாம் வேக வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது. இது வந்து வாயில் கடிப்படுறப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக தெரியணும். வெந்து வேகாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை தூவி கலந்து விட்டு இறக்கிருங்க. ஸ்டஃபிங் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. மாவு பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குது. நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி தேய்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேக வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கனமாக தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா அது கடிக்கிறப்பே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் ஆகும்.
தேய்க்கிறப்ப கொஞ்சம் மாவு நிறையா எடுத்து நல்லா பெருசாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷேப் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவுலு, இந்த மாதிரி ஒரு டம்ளர் இதெல்லாம் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலையும் டைமும் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ஒரே ஈவன் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கிற இந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டி மோமோஸ் தான் கிடைக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட பெருசு அப்படின்னா அது பெரியவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா அழகாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க, வேஸ்ட்டும் ஆகாது. பெருசாக கொடுத்தோம் அப்படின்னா பாதி சாப்பிட்டு பாதி வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் வந்து எப்பவும் போல் நார்மலாக மடக்குளக்கட்டை மாதிரி மடக்கிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு மடிப்பு மடிப்பாக வச்சு விட்டேன். அது பார்க்க டிசைன் வந்து ஒரு சங்கு ஷேப்பில் அழகாக தான் இருந்துச்சு. எனக்கு விருப்பமான டிசைன்லாம் நான் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த தட்டை உள்ளே தூக்கி வச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன். இட்லி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மோமோஸை உள்ளே தூக்கி வைங்க. அப்போ தான் வெந்து எடுக்கிறப்ப அந்த பிளேட்டில் வந்து ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்பூன் வச்சு எடுக்கிறப்போ ஒட்டாமல் வருது, நல்லாவும் வெந்துருச்சு. சாண்ட்விச்சுக்கு ரெடி பண்ண க்ரீன் சட்னி வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை மட்டும் வச்சு இதை டிப் பண்ணி சாப்பிட சொல்ல போகிறேன். நார்மலாக வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அதை கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போனது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் ஒரு 10 மணி போல் பாப்பாவோட ஸ்கூலில் வந்து கான்வகேஷன் ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யூகேஜி ஸ்டூடெண்ட் வந்து யூகேஜிலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க லைஃப், அதாவது அடிப்படை கல்விக்கான அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பாராட்டுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு விஷயம், மொபைல் ஃபோன் யூசேஜ் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான். தயவு செஞ்சு குழந்தைகிட்ட மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணாம் சொல்லிட்டு உட்காந்துப்பீங்க. வீட்டில் நாங்கள் தான் சமாளிப்போம் இல்லையா? எப்படி சமாளிக்கலாம்? ஒரு குழந்தைக்கு மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி சாப்பாடு ஊட்டலாம், எப்படி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம், நான் சொல்லித்தரேன். தாத்தா பாட்டிக்கிட்ட விடுங்க. கிராண்ட் பேரண்ட்ஸை விட ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகம் உலகத்துல இல்லை. அங்கதான் அவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ். நம்ம கூட ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு சின்ன கோபத்துல குழந்தைகளை மிரட்டுவோம், 2 அடி கூட பட்டுன்னு வைப்போம். ஆனா தாத்தா பாட்டி மிரட்டியும் அடிச்சோ எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? ஆனா குழந்தைங்க அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு முதல் அடிப்படை காரணம் பெரியவர்களிடம் குழந்தைகள் வளருவதே. அதுதான் ஆய்வறிக்கை சொல்லுது. நமக்குள்ள எவ்வளவு வேணாலும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அம்மா அப்பா கூட ஒத்துப்பாங்க, மாமனார் மாமியார் கூட ஒத்துப்பாங்க. அது நம்ம பிரச்சனை, குழந்தைகளோட பிரச்சனை இல்லை. அதனால இந்த லீவ்ல முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை தாத்தா பாட்டி கிட்ட விடுங்க. எத்தனை தாத்தா பாட்டி இன்னைக்கு வந்திருக்கீங்க? இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ யூகேஜி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே போகிறாங்க. அதாவது ஸ்டாண்டர்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்க போகிறாங்க. அதை பாராட்டி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஜாலியாக தான் போச்சு. பாப்பா படிக்கிற ஸ்கூலோட பிரின்சிபல் மேம் வந்து ஸ்பீச் பண்ணாங்க. அதை உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருப்பேன். அதை ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு தெரியும். அவங்க நல்ல ஒரு குட் மெசேஜ் வந்து சொன்னாங்க. ஃபங்க்ஷன் வந்து 12:30க்கெலாம் ஓவர் ஆயிடுச்சு. முடிஞ்ச உடனே வந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வெயிலில் பாவம் பாப்பா நடக்க முடியாமல் நடந்து வந்தா. இதான் பாப்பா வாங்கின சர்டிஃபிகேட். திருக்குறளில் வந்து செகண்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கா. இதை நாளைக்கே வந்து லேமினேஷன் பண்ணி பத்திரமா வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக லேமினேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா காட்டுறேன் உங்ககிட்ட. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வெயிலில் வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தா. அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு உட்காந்துருக்கா. ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜில் ஏறி அந்த ப்ரைஸ் வாங்குறப்ப ஒரு அம்மாவா கீழே இருந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே ஹாப்பியோட அந்த விலாகும் முடியுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.